ரட்சிப்பு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய பின் வருகிற சந்ததிக்கும். ஏன்னா இதுதான் வாக்குத்தத்தம். அப்ப பாருங்கள், நாம் கிட்டி நெருங்கி சேர்ந்ததுனாலதான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அழைக்கக்கூடிய தூரத்துல நாம் இருந்தோம், அவர் கிட்டி நெருங்கி வந்தோம். அவர் பேசும்படியாக நம்ம அவரை அனுமதித்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவரை கிட்டி நெருங்கி வரும்போது தான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார், இன்னும் நீங்க என்ன பண்ணணும், கிட்டி நெருங்கி வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கிட்டி நெருங்கி வாருங்கள். மோசே கிட்டி நெருங்கி வரும்போதுதான் கர்த்தர் மோசையை பார்த்து மோசே என்று அழைத்தார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டார், அக்கினி ஸ்தம்பத்தை முகமுகமாய் பார்த்தான். சிறு வயதிலிருந்து தேவனை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். சவனை கவனிங்க, எல்லாமே கவனிங்க, சிந்தையை எங்கேயும் கவனம் சிதற விடாது, சத்தத்தை மாத்திரம் கேளுங்க. மோசே சின்ன வயசிலிருந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான், அதை அறிந்திருந்தான். சொந்த வழியில முயற்சி செய்யும் போது அவன் தோற்று போனான். ஆனா பாருங்கள், சிறு வயதிலிருந்து கேள்விப்பட்ட தேவனை குறித்து கேள்விப்பட்ட அந்த காரியமானது இப்பொழுது அவன் முகமுகமாக அக்கினி ஸ்தம்பத்தை கண்டான். அவன் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்தான், அவருடைய சத்தத்தை கேட்டான், முகமுகமாய் கண்டான். அதே போலதான் நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அவர் விசுவாசித்து இருக்கிறோம். அவர் இங்க இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் தான் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார், அவரது வார்த்தையை திரையிட்டு தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் இருக்கிறார், அவர் தான் நமக்கு ஜீவன் தந்த ரட்சகர், அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அறிந்திருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் அவரை காணாமலே அவரை என்ன பண்றீங்க, விசுவாசிக்கிறீங்க. அவரை காணாமலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், அவரை காணாமலே அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிறீர்கள், அவருடைய கற்பனையில நடக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறீர்கள். எல்லாமே காணாமலே இருக்கிறது. ஆனால் அவரை குறித்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார், அதை விசுவாசிச்சீங்க. அதனால கிருபையினால நீங்க என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. அதான் உண்மை, கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்க, அவரை குறித்து கேள்விப்பட்டீங்க. ஆனா அவர் முகமுகமா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மோசேயும் அப்படிதான், தேவனை முகமுகமாய் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணார், அறிந்திருந்தார். அப்படி அவர் அறிந்திருந்த தேவனை அன்று அவருடைய சத்தத்தையும் கேட்டான், முகமுகமாக அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்தான். அதே போல அந்த மணவாட்டி சபையும் நீங்களுடைய சத்தத்தை, நீங்க அவர் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, விசுவாசிச்சிருக்கீங்க. அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டிருக்கீங்க. ஆனா இறுதியாக உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சத்தம் உண்டாயிருக்கும். அதுதான் தேவ எக்காலம். மணவாட்டியே எழுந்து மேலே வா என்று மணவாளன் உங்களை அழைப்பார். அதுதான் உங்களை கவர்ந்து இழுக்கும். இது எல்லாருக்கும் அல்ல, இந்த கவர்ச்சியான சத்தம் எல்லாருக்கும் அல்ல, அவருடைய விசுவாசிகளுக்கு மாத்திரமே, அவருடைய மணவாட்டிக்கு மாத்திரமே. அப்பொழுது அங்கே மோசே அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கினி ஸ்தம்பத்தை முகமுகமாக சந்தித்தவரோடு கூட பேசினது போல நீங்கள் மத்திய ஆகாயத்தில் ஒரு முகமுகமாய் சந்தித்தவரோடு கூட பேசுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கை எப்படி நம்முடைய மணவாட்டின் சபைக்கு எப்படி பொருந்துகிறது என்று பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க இது குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா பாருங்கள், கர்த்தர் எவ்வளவாக நம்ம இடத்துல அவர் இடைப்படுகிறார், ஒரு மகத்தான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை மோசே இடத்துல வந்து, மோசே உன் பாதரட்சை நீ என்ன பண்ண, கட்டி போடு, நீ நிற்கக்கூடிய இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. அந்த பரிசுத்த பூமி என்பது எப்படி வந்தது? அது தேவனுடைய பர்வதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. எப்படி அது தேவனுடைய பர்வதமா இருந்தது? தேவன் இருக்கிறதுனால தானே தேவனுடைய பர்வதமா இருந்தது. தேவன் அங்க இருந்ததுனால தானே அந்த இடம் பரிசுத்தமானது. சவுனே விசுவாசிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். மோசேயை பார்த்து தேவன் கூறினார், மோசே உன் பாதரட்சை நீ என்ன பண்ணு, கட்டி போடு, ஏனென்றால் நீ நிற்கக்கூடிய இடம் பரிசுத்தமான இடம் என்று கூறினார். எதனால அது பரிசுத்தமான இடம்? தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால தான் அது பரிசுத்தமுள்ள இடம். மோசே இடத்துல பேசின அதே தேவன் என்று பரிசுத்த ஆவியின் வடிவிலே அவர் இங்கே இருக்கிறார். இந்த ஸ்தலம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. விசுவாசிகளே, உலக காரியங்களை கழட்டி போடு, உன் பாவங்களை கழட்டி போடு, உன் உலக சிந்தனையை கழட்டி போடு, உன் உலக சிற்றின்பங்களை கழட்டி போடு. அதுதான் மோசே இடத்துல தேவன் சொன்னார், பாதரட்சையை கழட்டி போடு என்று கூறினார். விசுவாசிகளை நீங்க என்ன பண்ணுங்க, உலக காரியங்களை கழட்டி போடுங்க. ஏனென்றால் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் இருக்கிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம், அது வெளிப்பிரகாரம். நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? பரிசுத்த ஸ்தலம். ஏனென்றால் மோசே இடத்தில் பேசின அதே தேவன் அவர் இன்றும் நம்ம மத்தியிலே இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த காலங்களிலே நம்ம மத்தியிலே இங்கு இருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்கள், இதுதான் என்னை உற்சாகப்படுத்துகிறது. இதுதான் என்னை கிறிஸ்துவ என்ன பண்றது, இன்னும் நெருக்கமாக ஒரு இடத்தில் கொண்டு செல்கிறது. உன் பாதரட்சை கழற்றி போடும். விசுவாசிகளே, உலக காரியங்களை என்ன பண்ணுங்க, கழற்றி போடுங்க. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் இது பசுத்தமான இடம், பசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம். அப்படியானால் இந்த பசுத்தமாக வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தில் உலக காரியங்கள் உள்ள வரலாமா? சொந்த வாழ்க்கையின் ஜீவி உள்ள வரலாமா? உன் சொந்த மாம்ச கற்பனை இதுக்குள்ளாக வரலாமா? உன் மாம்சத்துக்குரிய எந்த சிந்தனை இதுக்குள்ளாக வரலாமா? ஏனென்றால் மோசேயிடத்தில் பேசின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்னென்று மாறாதவராக இப்பொழுதும் இங்கே இருக்கிறார். அவர்தான் இங்கே வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையில தன்னை திரையிட்டு மறைத்துக் கொண்டு உங்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பாவம் உள்ள வரலாமா? வர முடியாது. இப்ப பாவம் என்று ஒன்று இருக்குமானால் அது வெளிப்பிரகாரத்துல தான் இருக்கணும். இந்த வெளிப்பிரகாரத்துல தான் நீங்க கழுவப்பட்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பிறகுதான் நீங்க பசுத்தமாக ஸ்தலத்துக்குள்ள பசுத்தமாக்கக்கூடிய ஸ்தலத்துக்குள்ளாக இங்க வந்திருக்கீங்க. அப்படியானால் சகோதரனே, நம்ம எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும். மோசே தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து பாதரட்சை கட்டி தூக்கி எறிந்து போட்டான். அது போலதான் நாமும் இந்த ஸ்தலத்துக்குள்ளாக வரும்படி வார்த்தை சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ வந்தோம், சபைக்கு வந்தோம், ஏதோ சத்தியத்தை கேட்டோம், பிரதர் பயங்கரமா செய்தியை கொடுத்தாரு, ரொம்ப அருமையா இருந்தது, அதோட இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போக கூடாது. இந்த செய்தி தான் கடைசி நாளில் உங்களை நியாயத்திற்கு போகிறதா இருக்கு. முதலாவது நியாயத்திற்கு எங்க உண்டா இருக்கிறது? அவருடைய சபையிலிருந்து உண்டாகுது. மற்றதுதான் எல்லாருக்கும். அதனால தான் சொல்றேன், முதலாவது நியாயத்திற்கு எங்க தொடங்குகிறது? அவருடைய சபையிலிருந்து தொடங்குகிறது. அப்படியானால் நாம் இந்த உள்ளாக ஜீவிக்கிறோம் என்றால் சகோதரனே, ஒரு காரியத்தை நான் இங்க சொல்ல போகிறேன் பாருங்க. முழு உலகத்தையுமே தேவன் உங்களை கொண்டுதான் நியாயத்திற்கு போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பசுத்த பவுல் அது குறித்து கூறியிருக்கிறேன். முழு உலகத்தையுமே தேவன் என்ன செய்ய போறார்? உங்களை கொண்டுதான் என்ன பண்ண போறார்? முழு உலகத்தையும் நியாயத்திற்கு போகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையின் பாகமா இருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவிக்கிறது. அதுதான் உங்களை வார்த்தையாக மாற்றுகிறது. அந்த வார்த்தை தான் உலகத்தை நியாயத்திற்கு போகிறது. அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட ஜீவித்தை நாம் வாழணும்? எவ்வளவு பசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளணும்? நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட ஒரு பசுத்தமுள்ள ஒரு சிந்தையாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அந்த நல்ல தேவனா இருக்கிற பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வந்து மோசேயை பார்த்து, மோசே உன் பாதரட்சை நீ என்ன பண்ணு, கழற்றி போடு, ஏனென்றால் நீ நிற்கக்கூடிய ஸ்தலமானது பசுத்த ஸ்தலமா இருக்கிறது என்று கூறினார். அதே போலதான் நாம் இருக்கிற ஸ்தலமும் பசுத்த ஸ்தலம். இதுக்குள்ளாக எந்த பாவமோ உலக காரியமோ உலக சிந்தனையோ உலக சிற்றின்பங்களோ உலக ஆசைகளோ உலக இச்சைகளோ எந்த சரீர பிரகாரமான காரியங்கள் இதுக்குள்ளாக வரக்கூடாது. என்ன நியாயம் இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். பயபக்தி வேண்டும், பயம் வேண்டும், அஞ்சி நடுங்கக்கூடிய ஒருவர் இங்கு இருக்கிறார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். பசுத்த ஆவியின் காலத்துல மன்னிப்பே கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசுகிறது கூட என்ன பண்ணுவோம், மன்னிக்கப்படும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், பசுத்த ஆவியினால என்ன பண்ணுவோம், அக்கினினால ஞானஸ்நானத்தை கொடுப்பார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். அவருக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரக்கத்தை புறக்கணிக்காதீர்கள். இரக்கம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு மன்னிப்பு. அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இரக்கமும் கிருபையும் எடுக்கப்படுகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்கே ஓடி ஒளிய முடியாது. அதுதான் நியாயத்தீர்ப்பின் காலம். தேவன் வந்து மோசேயை வந்து சந்திக்கும் போது மோசேயை பத்தி தேவன் எதுவுமே சொல்லல. 40 வருஷம் நீ வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டு இருந்த அதை பத்தி தேவன் பேசவே இல்லை. மோசே இடத்துல தேவன் வந்து மோசே இடத்துல பார்த்து பேசினார். மோசையை குறித்து பேசாமல் நான் உன் சொந்த ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன். உன் சொந்த ஜனல்ல, அவருடைய சொந்த ஜனம். நான் என்னுடைய ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு வந்தேன். நான் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினதை நான் நினைவு கூர்ந்தேன். நான் ஆபிரகாமோடு கூட பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தேன். அவர்களை திரும்பவும் சொந்த தேசத்திற்கு அனுப்பும்படியாக நான் இறங்கி வந்தேன். சகோதரனே, பசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? இதே நோக்கத்திற்காகத்தான். அதே நோக்கத்திற்காகத்தான் தேவன் எதற்காக அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கி வந்தார்? தம்முடைய சொந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பவும் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நாமும் அவருடைய சொந்த ஜனங்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் பசுத்த ஆவியானவர் இங்க வாக்குத்தத்தமாய் இறங்கி வந்தார். எதற்காக? அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக்கி உங்களை அவருடைய இரத்தத்தினால் உங்களை பசுத்தமாக்கி அவருடைய ஆவியினால் உங்களை முத்தரித்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நீங்க போய் சேர்க்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். எப்படி தேவன் அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கி வந்தாரோ அதே போல வாக்குத்தத்தமாய் பசுத்த ஆவியானவர் இங்கே பூமியிலே நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது.
அதுதான் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறது. அந்த ஸ்தலம் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தலத்துக்கு யாரும் போக முடியாது உங்களை தவிர. அந்த ஸ்தலத்திலே, இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தலத்திலே நீங்கள் போய் சேர்க்கும்படியாக, நீங்கள் போய் பத்திரமாய் பாதுகாப்பாய் போய் சேரும்படியாக, அதுக்காகத்தான் பசுத்தாவியர் உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, உங்களை பசுத்தமாக்கும்படிக்கு உங்களை என்ன பண்றாரு? உங்களை பயிற்றுவித்து எல்லா அனுபவங்களின் வழியாக உங்களை நடத்து என்ன செய்கிறார்? உங்களுடைய அவருடைய ஸ்தானங்களிலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் அவர் நிறுத்துகிறார். மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக அவர் சந்நிதியிலே போய் நிற்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவராக அவர் நம்மிடத்தில் அவர் இங்கே இருக்கிறார். நீங்க குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக அவருடைய சமூகத்தில் போய் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. பாத்தீங்களா, மோசை, அதாவது தேவன் என்ன பண்றாரு? இறங்கி வந்ததற்கான ஒரு காரணம் சொந்த ஜனங்களை ரட்சிக்க முடியாது. பசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் இறங்கி வந்த காரணம் அவருடைய வார்த்தையின் பாகமாக இருக்கிற அவருடைய மனவாட்டியை மீட்டுக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சேர்க்க முடியாது. எப்படியெல்லாம் சரியாக பொருந்துகிறது என்று பார்த்தீங்களா? பசுத்த ஆவியோடு கூட நெருங்கும் போதுதான் தம்முடைய சிந்து விடப்பட்ட அல்லேலூயா திருக்கதரிசியாக கூறியிருக்கிறாரா இல்லையா? அவர் அங்கே சிந்து விடப்பட்டிருக்கிறார். வயல்வெளிகளிலே கோதுமை மணியானது சிந்து விடப்பட்டிருக்கிறது. அது மனவாட்டிக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. திருக்கதரிசி மூலமாக விட்டு போன எல்லா காரியங்களையும் என்ன பண்றார்? பசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து அது பரிபூர்ணமாக இணைக்கிறார். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஒரு செய்தி தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதை காட்டிலும் ஒரு பரிபூர்ணமான செய்தி வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் பரிபூர்ணமான செய்தி கொண்டு வருகிற பசுத்த ஆவியானவர் தான். அந்த பசுத்த ஆவியானவர் எதை எச்சரிக்கிறார்? நீ இதோட நிறுத்திக்க, இதெல்லாம் நீ என்ன பண்ண சிந்த விடு. எனக்கு பின் உனக்கு நீ போனதுக்கு அப்புறம் உன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனவட்டி என்ன பண்ணுவா? மீதியானதை பொறுக்கிக் கொள்வார். அது எல்லாமே பரிபூர்ணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த பரிபூர்ணத்தை கொண்டு வரும்படியாக தான் பசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்கள், தேவன் வந்து என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ போ, ஆனா திரும்பவும் என்ன பண்ணுவேன்? சொந்த தேசத்துக்கு நான் வர பண்ணுவேன். யாக்கோபு இடத்துல தேவன் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் அதாவது ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் திரும்பவும் இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? ஒரு சந்ததியாரை நான் திரும்பவும் வர பண்ணுவேன் என்று கூறினார். அதே வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் நம்ம யாரு? ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி. நம்ம ஆபிரகாமின் வித்தா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அதே வாக்குத்தத்தம் நமக்கு வந்திருக்கிறது. இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பசுத்த ஆவியை என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கொடுப்பேன். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இதோ என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அவர் என்றென்றுமாய் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு என்னுடைய ஆவியை என்ன பண்ணுவார்? அவர் என்ன செய்வார்? அவர் சத்தியத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். அவரே என்ன செய்வார்? ஆமா, உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை பசுத்தமாக்கி அவரே உங்களை என்ன பண்ண மத்திய ஆகாயத்தில் முகமுகமாய் காணப்படும்படியாக அவர் செய்வார். அதுக்காக தான் பசுத்த ஆவி இங்க இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாரு? அதான் பசுத்த ஆவியானவர். தேவன் மனவாட்டியோடு கூட செய்த உடன்படிக்கை. அடுத்த செய்திகளை நான் கொண்டு வரேன். தேவன் மனவாட்டியோடு கூட செய்த உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர் செய்தார்? ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினது போல தேவன் தம்முடைய மனவாட்டியோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்தான்? அதை விசுவாசித்தான். தேவன் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் அவன் விசுவாசித்தான். பசுத்த போல அதை கூறியிருக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்தான்? அதை விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக, அதாவது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை எப்படியானாலும் அவர் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப விசுவாசம், அதாவது அப்படியாக ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்படுது என்றால், அப்ப ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிற நாம், அப்படி வித்தா இருக்கிற நாம், நம்முடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதை விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கிறது வாக்குத்தத்தமா. அது முழு நிச்சயமாய் நம்பி நாம் இப்பொழுது ஒரே சரீரமாக சேர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுவே நமக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பி இங்கே வந்திருக்கிறோம். தேவன் என்னை நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் இடுக்கமான வாசல் வழியாக உள்ள பிரவேசித்தாலும் என்னை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் இந்த பூமியில ஆதரவற்றவனாக காணப்பட்டாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் வியாதிகளை அவர் சுகமாக்குவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் நோய்களை குணமாக்குவதற்காக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தமாக பசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நான் அதை பெற்றுக்கொள்வேன். முழு நிச்சயமாக விசுவாசிங்க. விசுவாசித்து என்ன பண்ணுங்க? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களாக வாங்க. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அப்ப பாருங்கள், நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் மோசே இடத்துல வரும்போது மோசே என்ன சொன்னார்? நான் ஒரு திக்குவாய், நான் ஒரு மந்த நாவு, நான் போய் பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் பேச முடியாது, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று கூறினார். ஏன் நான் ஒரு திக்குவாய்? தேவன் வந்து சொல்றார், உன் நாவை உண்டாக்குனது யார்? மனுஷனை உண்டாக்குனது யார்? நான் தானே. உனக்கு நாவு உண்டாக்குனது யார்? நான் தானே. எல்லாமே நான் தானே. ஆனா மோசே என்ன பண்றாரு? விடாபடியாக இருக்கிறார். நான் அந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் ஒரு திக்குவாய். நீ போ, ஒரு சகோதரனை ஆறு அங்க இருக்கிறான், நீ போய் அவனுக்கு போதி, அவன் பேசுவான். உங்களால அந்த காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களால போய் சேர முடியாது. உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தில் உங்களால போய் சேர முடியாது. இயேசு கிறிஸ்து கூறினாரா இல்லையா? இது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றேன், ஆமா வைத்திருக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது இருக்கிறது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணிருக்கேன், ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆனா நீங்க அந்த ஸ்தலத்துக்கு உங்களால போக முடியாது. நீங்க அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா பசுத்தாவியின் ஒத்தாசை இல்லாம நீங்க அங்க போக முடியாது. பசுத்தாவியினவர் தான் எங்க போகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை போய் கொண்டு போய் சேர்க்கிறார். மோசே அதுதான் சொன்னார், நான் ஒரு திக்குவாய், நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் ராஜாவுக்கு முன்பாக நின்று இந்த காரியத்தை என்னால பேச முடியாது, நான் ஒரு திக்குவாய். இதை பத்தி கவலைப்படாத, உன் சகோதரன் நாங்க வச்சிருக்கிறேன், நீ போ. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு என்னால் போக முடியாது எனக்கு தெரியும், ஆனா நீ கவலைப்படாத, வாக்குத்தத்தமா என்னுடைய ஆவியை வைத்திருக்கிறேன், அவர் உன்னை வழி நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். நீ என்ன பண்ணுவ? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார், ஒரு போதுமான திருப்தியான ஆகாரத்தை நீ கண்டடைவார். அவரை என்றுமாய் வழி நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பனை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அவர் தான் உங்களுக்கு லீடர், அவர் தான் உங்களுக்கு கைடு. கைடுனா என்ன? வழிகாட்டி. அவர் தான் வழிகாட்டி. இந்த பாவத்துக்குரிய வழியில, இந்த பாவத்துக்குரிய உலகத்திலே உங்களுக்கு வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டவர் ஒருவரை, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பாவ உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது, மனுஷன் பாவம் செய்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியின் வழிகாட்டல நீங்க தவறி விட்டீர்கள்னா பாவத்துல போய் விழுந்துருவீங்க. திரும்பவும் உங்களை வருவதற்கு கூடாத காரியம், அதாவது உங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக அவருடைய வார்த்தையை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு, அது கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி அவர் எந்த திசையிலெல்லாம் போக உங்களை அவர் விரும்புகிறாரோ, உங்களை எந்த திசையிலெல்லாம் உங்களை வழிநடத்த அவர் விரும்புகிறாரோ, அந்த திசையிலெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியா போவீங்க. ஆனால் அவருடைய திசையிலிருந்து வழி விலகி செல்லும் போது, தொலைந்து போகும்போது, இப்ப பாவ உலகத்துல மாட்டிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் மாட்டிப்பீங்க. தீர்க்கதரிசி கூறுகிறார், there is no way to come out. எந்த ஒரு வழியும் கிடையாது நீ வெளியே வருவதற்கு. இந்த பாவ உலகத்தில் நீங்க தொலைந்து போய் விட்டீர்கள் என்று கூறுகிறார். You are lost in the sinful world. தேவன் வந்து மோசேயை பார்த்து சொன்னார், சரி நீ உன் சகோதரனாக வச்சிருக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ சகோதரத்துல சகோதரனுடைய 6 இடத்துல நீ சொல்லு, அவன் பேசுவான் அவனுக்கு பதிலா. இவர் வந்து சொல்றாரு, நான் வந்து என்னதான் வந்து ஜனங்களிடத்துல சொன்னாலும் அவங்க என்னை எதிர்க்க மாட்டாங்க, அவ எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கன்னு கேட்கும்போது தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம செய்திக்குள்ளாக இப்ப என்ன பண்ண போறோம்? இதுவரையிலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கடுக்கால் வரைக்கும் போனோம், முழங்கால் வரைக்கும் போனோம், இடுப்பளவு போய்கிறோம், இப்ப கடுத்தளவு தண்ணியில போக போகிறோம். அதனால பாருங்கள், தேவன் வந்து, அதாவது மோசே வந்து ஒரு அடையாளத்தை கேட்டார், ஜனங்கள் நம்பும்படிக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. தேவன் மோசையை பார்த்து கேட்டார், மோசே உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்று கூறினார். விசுவாசிகளே, உன் கரத்தில் இருக்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. உலகத்திலே சக்தி வாய்ந்த ஆயுதம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய கரத்தில் அன்னைக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் கோல். மோசேயுடைய கரத்தில் இருந்தது என்ன தெரியுமா? நான் சொன்ன பிறகு கொஞ்ச நேரத்தில் மோசேயை பார்த்து தேவன் கூறினார், அந்த கோலை நீ என்ன பண்ண? கீழே போடு. உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கோல், ஒரு தடி, அதை நீ என்ன பண்ண? கீழே போடு என்று கூறினார். அது சர்ப்பமாக மாறினார். மோசே என்ன பண்ண? அது பயந்து விலகி ஓடி போனார். தேவன் திரும்ப மோசே என்று பார்த்து, மோசே அது திரும்ப பிடி என்று கூறினார். அது பிடிக்கும் போது திரும்ப என்ன பண்ணுது? கோலாக மாறினார். அப்போ மோசேயுடைய கரத்தில் இருந்தது என்ன? சர்ப்ப வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கோல். மோசேயுடைய கரத்தில் இருந்தது என்ன? அது சாதாரண ஒரு கோல் இல்ல, சாதாரண ஒரு கொம்பு இல்ல, ஒரு சாதாரண ஒரு கட்டை அல்ல. அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்தீர்ப்பான ஒரு கோலா இருந்தது. அப்படிப்பட்ட கோல் மோசேயுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்மிடத்துல கரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தையே நியாயத்தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள என்றென்றுமாய் ஜீவிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. மோசேயுடைய கருத்தில் இருந்தது என்ன? மோசே என்ன செய்தான்? அந்த கோலை வைத்து எகிப்து முழு தேசத்தையும் அவன் நியாயந்திருந்தான். நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டது என்ன? அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் என்ன செய்வார்? கடைசி காலத்திலே அவருடைய வார்த்தை கொண்டு முழு உலகத்தையும் நியாயந்திருப்பார். நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டது என்ன? அந்த வார்த்தை கொண்டுதான் முழு உலகத்தையும் தேவன் நியாயந்திருக்க போகிறார். மோசேயுடைய கருத்தில் இருந்தது என்ன? ஒரு சாதாரண ஒரு கோல் இல்லை. தீர்க்கதரிசி கூறுகிறார், மோசேயுடைய கருத்தில் இருந்தது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்க இங்கதான் நல்லா கவனிக்கணும். மோசேயுடைய கருத்தில் இருந்த கோல் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் அது சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. எப்படி பிரதர் சிலுவைக்கு அடையாளமா இருக்க முடியும்? கையில் இருக்கிற கோல் இயற்கையின் பிரகாரமாக நீங்கள் பார்த்தால் மோசேயுடைய கருத்தில் இருக்கிற கோல் என்ன? அது மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பாகம். அது ஒரு கோல். சிலுவை எப்படி இருக்கிறது? மரத்திலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு பாகம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மரத்தை குறிக்கிறது. தீர்க்கதரிசியாக கூறுகிறார். இப்ப மோசேயுடைய கருத்தில் இருந்த ஒரு கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் அது சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இப்ப மோசேயுடைய கருத்தில் இருந்தது சாதாரண இயற்கையாக பார்த்தீங்கன்னா அது மரத்தினுடைய பாகம் தான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்பம். இந்த சர்ப்பமானது இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். நீங்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி பிரதர் ஒரு சர்ப்பம் எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? மோசேயுடைய கருத்திலிருந்து இயற்கையின் பிரகாரமாக ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பாகம். அது சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆவிக்குரிய இதுல பாத்தீங்கன்னா மோசேயுடைய கருத்திலிருந்து அது ஒரு சர்ப்பத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த சர்ப்பமானது இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். எப்படி பிரதர் என்று கேட்டீங்கன்னா நம்ம ஆதியாகமத்துக்கு தான் போகணும். ஆதியாகமத்திலே சாத்தான் எங்க ஜீவித்துக் கொண்டிருந்தான்? எதற்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்தான்? ஒரு மிருகத்துக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்தான். அதுதான் அந்த ஒரு சர்ப்பம். அவன் சர்ப்பமாக மாறுவதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று தெரியுமா? அவன் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் காணப்படாமல் போன ஒரு இணைப்பாக இருக்கிறான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவன் எப்படி இருந்தான்? தரையிலே ஊர்ந்து போகவில்லை. அவன் நிமிர்ந்து நடக்கக்கூடியவனா இருந்தான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்ப சர்ப்பம் எப்படிப்பட்ட, அதாவது சாத்தான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒரு மிருகத்துக்குள்ளாக இருந்து அவன் பாவம் செய்தான். இந்த பீஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீஸ்ட் என்றால் மிருகம். அந்த மிருகத்துக்குள்ளாக இருந்த என்ன பண்ணா? ஆதாமை ஏவாளும் பாவம் செய்ய வைத்தான். பாவம் செய்தவனா இருந்தான். அது எப்படிப்பட்டதா இருந்தால் அவனுக்கு காவல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் நிமிர்ந்து நடந்து சென்றான். அவன் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் காணப்படாமல் போன ஒரு இணைப்பாய் இருக்கிறான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். எப்படி சகோதரனே ஒரு சர்ப்பமானது கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? தீர்க்கதரிசி அங்கு அருமையாக கூறியிருக்கிறார். சகல காட்டு மிருகங்களை காட்டிலும் ஊரும் பிராணிகளை காட்டிலும் அதிக தந்திரமுள்ள வந்தான் இந்த சர்ப்பம் சாத்தான். விழுந்து போனவன், தலை நசுக்கப்பட்டவன். சாத்தானுக்கு தெரியும் கோபமா இருப்பான். என்ன பத்தி நீ பேசுறியா? என் வாழ்க்கையில சோதனை எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வா. உன்னை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இடத்துல இருக்கிறது. நான் சாத்தானுக்கு எப்பொழுது எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி என்ன பண்ற நிறைய பேர் சொல்றாங்க செய்தியை கேட்டு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை வழிநடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். அப்படி வல்லமையை தாண்டி என் தலையில இருக்கிற ஒரு முடிவு கூட அவனால் தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இதுதான். விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை தான். விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தான். ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பசுத்த ஆவி தான். பசுத்த ஆவியும் தாண்டி வந்து சாத்தான் உங்களை தொற்றுவானா? சொல்லுங்க பாருங்க. விசுவாசி எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும் விசுவாசத்துல. சாத்தான் உங்களை வஞ்சிக்கும்படியாக, சோதிக்கும்படியாக, உங்களை சரீரத்தை தொடும்படியாக கூட என்ன பண்ணுவான்? தேவனிடத்துல உத்தரவாகி கொண்டு வருவான். அதுதான் முன்னாடி சொன்னேன். நீங்க மரண படுக்கையில படுத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை ரட்சிப்பதற்கு எப்பொழுதும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் பார்த்துக் கொள்வான். சாத்தான் உங்களை என்ன பண்ணுவான்? தேவனிடத்துல உத்தரவு வாங்கி கொண்டு, அனுமதி வாங்கி கொண்டு, யோபுவை தொட்டது போல உங்களையும் தொடுவதற்கு வருவான். செய்தியை கேட்கறீங்க. எனக்கு விரோதமாக அந்த சகோதரன் பேசுகிறான். நீங்க அதை கேட்டுட்டு நீங்க அதுபடி செய்யலாம் வரீங்களா? இதோ உங்க வாழ்க்கையில நான் வரேன். சாத்தான் சொல்லுவான். சாத்தான் இந்த சபைக்குள்ள இல்ல, இந்த வாசலுக்கு வெளியில இருக்கிறார். சபைக்குள்ள அவனால வர முடியாது. ஏன்னா பசுத்தாவே நீங்க இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் அதை உணர முடியும். விசுவாசிக்கிறவர்களால் அதை காண முடியும். அல்லேலூயா. இதயத்தில் பசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்க விசுவாசிக்கிறீர்களானால் அவரை உங்களால காண முடியும். உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசித்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஒருவர் இங்க இருக்கிறார். அவர்தான் பசுத்த ஆவியானவர். பகுத்தறியக்கூடிய ஒருவர் இருக்கிறார். சாத்தான் உள்ள வர முடியாது. இந்த சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள் இங்க பாதுகாப்பு. இதுதான் பேழை.
இந்த பேழைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பேழை என்னவா இருக்கிறது? அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த பேழைக்குள்ளாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பேழையை விட்டு நீங்க வெளியே போனா நியாயத்தீர்ப்பு. அதனால தான் சொல்றேன், சபை கூடத்துல விட்டுறாதீங்க. சாத்தான்களை நியாயத்தீர்க்கும்படியாக அநேக வழிகளில் அவன் என்ன பண்ணுவான்? உங்களை தொடும்படியாக அவன் வந்து உத்தரவாக ஆமா என்ன பண்ணுவான்? உங்களை பொடி பொடியாக்கணும், உங்களை தவிடு பொடியாக்கணும், உங்களை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவான்? தேவனிடத்துல உத்தரவாகி கொண்டு வருவான். ஆனா தேவனுடைய வார்த்தையில நீங்கள் நிறுத்திருப்பீர்களா? தேவனுடைய வார்த்தையின் பேழைக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களா? உன் தலையில் இருக்கிற ஒரு முடிவு நம்மளால தொட முடியாது. இது சத்தியம். இப்ப சாத்தான் எப்படி இருந்தானா, சகல காட்டு மிருகங்களை காட்டிலும் ஊரும் பிராணிகளை காட்டிலும் அவன் மிகுந்த தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். ஆனா அவன் பாவம் செய்த போது கர்த்தர் அவனை சபித்தார். தேவன் அவனை சபிக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால்கள் அவனை விட்டு விலகி போனது. அப்போதுதான் என்ன பண்ண? வயிற்றிலே நகர்ந்து அவன் மண்ணை தின்னுகிறவனாக காணப்பட்டான். அதுதான் வேதம் கூறுகிறது. உன் வயிற்றினாலே என்ன பண்ணுவ? நகர்ந்து மண்ணை தின்பாய் என்று தேவன் சபித்தான். அப்பொழுது அவனுடைய கால்கள் அவனை விட்டு விலகி போனது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்பொழுதே சாத்தானானவன் நியாயத்தீர்க்கப்பட்டான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். எப்படி நியாயத்தீர்க்கப்பட்டான்? அவன் ஏற்கனவே எப்படி இருந்தான்? மனிதனுக்கும் மிருகத்துக்கும் காணப்படாமல் போன ஒரு இணைப்பா இருந்தான். அவன் நடக்கக்கூடியவனா இருந்தான். அவனுக்கு கால்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவனை சபித்த போது அவனுடைய கால்கள் அவனை விட்டு விலகி போய் அவன் வயிற்றினாலே நகர்ந்து அப்பொழுதே அவன் செய்த பாவத்துக்கு அவன் நியாயத்தில் படைத்தான். சகோதரனே, அந்த மிருகத்துக்குள்ளாக இருந்து செய்யப்பட்ட பாவத்துக்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக உலக தோற்றத்துக்கு முன்பாக நியாயத்தீர்க்கப்பட்டார். அதுதான் சர்ப்பத்துக்கு இயேசு கிறிஸ்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான், அதை கொண்டுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஏனென்றால் சாத்தான் ஆதியிலே அவன் பாவம் செய்த போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கு வந்தது. நீ வயிற்றினாலே நகர்ந்து நீ மண்ணை தின்பாய் என்று சொல்லப்பட்ட போது அப்பொழுதே இந்த சாத்தான் மிருகமானது என்ன பண்ணுது? மிருகத்துக்குள்ளாக இருந்த சாத்தான் நியாயத்தீர்க்கப்பட்டான். அதே ஆதியிலே இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார். இந்த மிருகத்தின் மூலமாக செய்யப்பட்ட பாவத்திற்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணார்? நியாயத்தீர்க்கப்பட்டார். இப்படியாக தான் தீர்க்கதரிசி கூறுகிறார். இதுதான் சர்ப்பத்துக்கோடு கூட நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்த முடிந்தது. இப்ப என்ன பண்றாரு மோசே? எத்திரோனா அவருடைய மாமா, அவருடைய மனைவிக்கு தகப்பன். அவருடைய மாமா இடத்துல போயிட்டு, நான் என்ன பண்றேன்? நான் சொந்த ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்காரு? அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை ஊழியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஆகினால நான் விடை பெற்றுக் கொண்டு நான் இங்கிருந்து கடந்து போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மாமனாகிய எத்திரோன் இடத்துல என்ன பண்ண உத்தரவாகி கொண்டு அவருடைய மனைவி என்ன பண்றாரு? கோவேறு கழுதையில உட்கார வச்சுட்டு 2 பிள்ளைகளை என்ன பண்றாரு? இடுப்பு மேல உட்கார வச்சுட்டு கையில ஒரு கொம்பு எடுத்துட்டு என்ன பண்றாரு? தடி எடுத்துட்டு போறார். இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு படையெடுப்பு. சௌரனே, நீ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா உலகத்திலே ஒரு வல்லமை உள்ள ஒரு தேசம். அந்த தேசத்துல ஒரு தனி ஒரு மனிதனாக போய் அந்த தேசத்தை உங்களால தோற்கடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இந்தியா கூட பெரிய தேசம் தான். நம்மளால ஒரு கிராமத்தை கூட ஜெயிக்க முடியாது. தனி மனிதனா போய் ஒரு மனுஷனை கூட நம்மளால ஜெயிக்க முடியாது. மாம்சமும் ரத்தத்தினால நம்ம போய் சண்டை போடுறவங்க நம்ம கிடையாது. ஆவியில தான் நமக்கு யுத்தம் உண்டாயிருக்கு. நான் பாருங்கள், மோசே என்ன பண்ணா? தனி ஒரு மனிதனாக எகிப்து தேசத்து மேல படை எடுப்பதற்காக என்ன பண்ண? தனி ஒரு மனிதனாக போய் கொண்டிருக்கிறான். அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நான் சொந்த தேசத்துக்கு, நான் வந்து சொந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன், நான் எகிப்து தேசத்துக்கு போகிறேன், அவர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? அங்க இருக்கிற ஜனங்களை அவர் விடுவிக்க போகிறார் என்று கூறினார். அதுக்கு அங்க இருந்த ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? சொல்லுங்க பாருங்க. அங்க இருந்த ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? பைத்தியக்காரன் மோசே, உனக்கு என்னப்பா ஆச்சு? நல்லா தானே இருக்கிற? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வெயில் உஷ்ணம் அதிகமா தாக்கிச்சா? வழுக்கத்துல இருக்கிறதுனால வெயில் உஷ்ணம் அதிகமா தாக்கிச்சோ? பைத்தியக்கார மாதிரி நீ பேசிட்டு இருக்க, வயசாகி போச்சு. நீ தனி மனிதனா போய் நீ என்ன பண்ண முடியும்? அந்த பார்வோனியத்துல போய் நீ சண்டை போட முடியுமா? அங்க இருக்கிற வீரர்கள் யாரு? பலசாலிகள். இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவை போலதான் அன்னைக்கு இருந்த எகிப்தும். ரஷ்யா எப்படி இருக்கிறது? ஒரு வல்லமையுள்ள ஒரு நாடா இருக்கிறது. அது போலதான் எகிப்தும். அன்னைக்கு இருந்த ஒரு வல்லமையுள்ள தேசத்துல ஒரு எகிப்து எப்படி இருந்தது? அன்னைக்கு இருந்த சேனைகள் ரொம்ப பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்களாக இருந்தார்கள். அவளை ஜெயிப்பது ஒரு சுலபமான ஒரு காரியம் இல்லை. ஆனா மோசே எப்படி போகிறார்?
மனைவியை வந்து கோவில் மேல கழுதை மேல உட்கார வச்சுட்டு, பிள்ளைகளை இடுப்பு மேல உட்கார வச்சுட்டு, ஒரு கையில கொம்பு எடுத்துட்டு ஒரு தடி எடுத்துட்டு போகிறார். தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறார். அது ஜனங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? முட்டாள்தனமாக, பைத்தியமாக இருந்தது. நானும் பைத்தியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஜனங்கள் முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? பைத்தியமா இருக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன செய்தார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்? ஒரு பலவீனமான ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார். நான் ஒரு தேவன் இந்த உலகத்திற்கு முன்பாக நான் பைத்தியமாய் எனப்படுவதற்கு நான் பாக்கியமாய் கருதுகிறேன். அல்லேலூயா. அது அருமையான ஒரு வசனம் அல்லவா? பரிசுத்த பவுல் அதை குறித்து கூறியிருக்கிறார். நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன ஒரு மகத்தான ஒரு காரியம். அல்லேலூயா. நாம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தகுதியற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? பைத்தியமா இருக்கிற மோசேவும் அப்படிதான் இருந்தார், பைத்தியமாய். அங்க இருக்கிற ஜனங்கள் இடத்துல போய் நான் போறேன், தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நான் சொந்த ஜனங்களை என்ன பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன அழைச்சிருக்கிறாரு என்று சொல்லும் போது, அப்போது அவங்க மோசையை பார்த்து அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கவில்லையா? வேதத்துக்கு புறமாய் நீங்க போதிக்கிறீங்க, வேதத்தில் இல்லாததெல்லாம் நீங்க போதிக்கிறீங்க, ஒரு மனுஷனை தூதன் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் தான் அந்தி கிறிஸ்து, நீங்கள் தான் அசுத்த ஆவியை பெற்றவர்கள், நீங்கள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். உன் வாயை உன்னை நியாயம் நிறுத்தணும், எச்சரிக்கையா. இப்படியாக நீ பேசுற பசுத்த ஆவி விரோதமாக மின்மையிலும் மறுமையிலும் ஒரு மதிப்பே கிடையாது. பசுத்த பவுலுக்கு பசுத்த ஆவியை பெற்றவனாக சில காலம் நீ எப்படி இருப்ப? சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். அதே பசுத்த ஆவியில் இருக்கிறார். அதே பசுத்தாவியில் இருக்கிறார். பசுத்த பவுல் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? குருடனாய் போனான். அவனுக்கு கையிலாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணான்? குருடாய் போனான். அதே பசுத்தாவியில் இருக்கிறார். பசுத்தாவி விரோதமாக பேசுகிற எந்த ஒரு வார்த்தைகளும் மன்னிக்கப்படாது. அதனால மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். பாருங்கள், இப்ப மோசே தனி ஒரு மனிதனாக என்ன பண்றான்? போகிறான். பாருங்கள், அது குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஏன்? தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோலானது அவனுடைய கரத்தில் இருந்தது. தேவனுடைய மகத்தான கோலானது அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. உறுதியான ஒரு அடையாளம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோல். தேவன் மோசையோடு கூட இருந்தார். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மோசே நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கல. நான் தனியா போறேன், தனியா போய் நான் எப்படி ஒரு முழு தேசத்தை என்னால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் என்று அவன் நினைக்கல. ஏன்? தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அவன் என்ன செய்தான்? அவனுடைய சத்தத்தை கேட்டான், அக்கினி சம்பத்தை கண்டான். அல்லேலூயா. அதே போலதான் அதே அக்கினி சம்பத்தை நாம் கண்டிருக்கிறோம். அது தீர்க்கதரிசியின் மேல் இருந்தது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் பலமுள்ள தூதருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மோசேக்கு எப்படி அடையாளம் கொடுக்கப்பட்டது, அதே அடையாளம் தான் மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களால் உணர முடிகிறதா? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். இப்ப பாருங்கள், மோசே என்ன பண்ண, அந்த கோலை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நதிக்கு ஒரு ஆற்றுக்கு குறுக்க போய் தன் கோலை இப்படியாக அசைத்து காண்பித்தான். அது ரத்தமாக மாறினது. அவன் வானத்தை அந்த கோலை நீட்டி வானத்துக்கு நேராக நீட்டி அவன் வண்டுகளை வரவழைத்தான், பேன்களை வரவழைத்தான், தவளைகளை வரவழைத்தான், தண்ணீரை ரத்தமாக மாட்டினான். ஏன்? அவனுடைய கரத்தில் இருந்தது என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோல். அல்லேலூயா. அது சாதாரண ஒரு குச்சி கிடையாது, சாதாரண ஒரு கொம்பு கிடையாது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோல். அப்படியானால் அதே கோளுடைய வார்த்தை, அதாவது அந்த கோலுக்கு ஒப்பாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதுதான் அந்த முழு உலகத்தை நியாய தீர்க்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் அதை குறித்து பாக்கியவனா நினைக்கவில்லையா? கர்த்தர் நம்மை கொண்டுதான் உலகத்தை நியாய தீர்க்க போகிறார். நீங்க அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம். அநேக பேர் செய்தியை கேட்டிருக்கிறாங்க. அநேக பேர் என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு விரோதமாக பேசியிருக்கிறாங்க, இது கேலி பரியாசம் செய்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நாம் நியாய தீர்க்க போகிறோம். எதை கொண்டு? அவருடைய வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தை யாரா இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். அந்த வார்த்தையின் பாகமா இருக்கிறோம். தேவன் தான் நம்மை வார்த்தையாக மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அதே போல மனவாட்டியும் வார்த்தையாக நம்மை மாற்றி இருக்கிறது. நாம் தான் ஜீவிக்கிற வார்த்தை. நான் ஏற்கனவே குறித்து கூறியிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன? அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவிப்பது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள
உங்களுக்குள்ளாக மரித்திருக்குமானால் அது ஜீவிக்கிற தேவனாய் இருக்க முடியாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்து ஜீவித்து அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யுமானால் அதுவே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட மகத்தான ஒரு கோல் மோசேயுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. எகிப்து தேசத்துல என்ன பண்ணாங்க? மந்திரக்காரர்கள், தந்திரக்காரர்கள் அங்க இருந்தாங்க. மோசே செய்து போல அவங்க என்ன பண்ணாங்க? செய்து முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அவன் கரத்தில் இருந்த அந்த சிறிய கோலை யாராவது பறிக்க முடிஞ்சுதா? மோசேயுடைய கரத்தில் இருந்த கோலை யாராவது பறிக்க முடிஞ்சுதா? அன்னைக்கு மந்திரக்காரர்கள் இருந்தாங்க, தந்திரக்காரர்கள் இருந்தாங்க, பில்லி சூனியம் செய்யறவங்க இருந்தாங்க, அன்னைக்கு பலமுள்ள பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, போர் வீரர்கள் இருந்தாங்க. யாராவது தைரியமா துணிச்சலாக வந்து மோசேயை அடிச்சு சண்டை போட்டு அவனை வீழ்த்தி அவனை கரத்தில் இருந்த கோலை வாங்க முடிந்ததா? யாரால முடியல, வாங்கவும் முடியாது. சாத்தான் என்ன செய்கிறான்? அதே போலதான் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவருடைய மனவாட்டியிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானால் அது செய்யவே முடியாது. மற்ற சபைகள் என்ன செய்தது? சாத்தானுக்கு முன்பாக தோற்று போனது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்க அவங்களால முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மற்ற சபையிலிருந்து அவன் எடுத்து போட்டான். சபைகள் எல்லாம் சாத்தானுக்கு முன்பாக தோல்வியை சந்தித்தது. ஆனால் மனவாட்டியிலிருந்து அந்த நாமத்தை எடுக்க முடியாது. எப்படி மோசேயுடைய கரத்தில் இருக்கிற அந்த கோலை அவனால் எடுக்க முடியலையோ அதே போல சாத்தானாலும் மனவாட்டியிலிருந்து அவருடைய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்து போடவே முடியாது. என்னதான் முயற்சி செஞ்சாலும் சாத்தானால அது முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் உள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வேதமானது தோற்று போகாது, வார்த்தையானது மாறாது, வாக்குத்தத்தமானது மாறி போகாது. வானம் பூமி ஒழிந்து போன வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று வேறு கூறுகிறது. வானத்தின் கீழ் பூமியின் மேல் அவர் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் மனுஷனுக்குள்ளாக கட்டளையிடப்படவில்லை. இன்னைக்கு அந்த நாமம் எங்க போச்சு? சபையில இன்னைக்கு எங்க அந்த நாமம் போச்சு? இந்த நாமம் இன்னைக்கு ஏன் போறல? எல்லாமே ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், தெய்வம் என்று கூறுகிறார்கள், கடவுள் என்று கூறுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் அவருடைய வாயில உச்சரிக்க முடியல. அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படாத எல்லா நாமமுமே அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர் நாமத்தை உச்சரிக்காத எந்த நாமமும் சபிக்கப்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். ஏன்னா உண்மையாகவே கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருப்பார்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறுவார்கள். பசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அவரை கர்த்தர் என்று கூறுவார்கள். அதுன்னு வேதம் சொல்லியிருக்கிறது. பசுத்த ஆவியை பெறாமல் இயேசுவை யாரும் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உள்ள வந்திருக்கிறோம். ஏன் பசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளால கூட முடியும். ஆனா மற்றவங்களால சொல்ல முடியுமா? பிடிஎச் டிடிஎச் படிச்சவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன், இதுதான் வாயில வரும். இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நான் சொல்றேன். நான் எந்த மனிதனையும் கண்டிக்கவில்லை, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவியை நான் கண்டிக்கிறேன். அவ்வளவுதான். அதுதான் அவங்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அதுதான் சத்தியத்தை காண முடியாமல் வைத்திருக்கிறது. அதுதான் பிரதான தூதனுடைய, அதாவது பலமுள்ள தூதனுடைய சத்தத்தை கேட்க முடியாத செவிகளை அடைத்து வைத்திருக்கிறது. இன்றைய காலத்துக்குரிய சத்தியத்தை அவர்களால் கை கொள்ள முடியல. இந்த காலத்துக்குரிய சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? பசுத்தாவின் பெறல, வாக்குத்தத்தத்தை புறக்கணிச்சிட்டாங்க. பசுத்தாவினை கருத்து பூச்சி வெளில தள்ளிட்டாங்க. எப்படி பசுத்தாவின் உள்ள வருவார்? பசுத்தாவின் எங்க இருக்கிறார்? லவோதிகேய சபையின் காலத்துல கதவுக்கு வெளியில இருக்கிறார். கதவுக்கு வெளியில இருந்து கதவு தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்க காதுள்ளவன் எவனோ ஒருவனின் சத்தத்தை கேட்பானால், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? பிரவேசித்து அவனோடு கூட நான் சம்பாஷித்து என்னுடைய ரகசியங்கள் எல்லாம் அவன் வெளிப்படுத்துவேன். நீங்க ரகசியத்தை அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை புறம்பாக்கிட்டாங்க. நாம அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம இப்படி எவ்வளவு பாக்கியங்களா இருப்போம் பாருங்க. எவ்வளவு பாக்கியம்! தேவன் நம்மில் வைத்த கிருபையும் இரக்கமும் எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு விசேஷித்த மூலவர் இந்த பூமியில. நம்மை போலவர் யாருமே விசேஷித்த மூலவர் இந்த பூமியில யாருமே கிடையாது. கர்த்தர் நம்மை உந்தர்வாக விசேஷித்த மூலவர்கள் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கினார். எவர்களை தேவன் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் அநாதி தீர்மானத்தின்படி கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே
நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறோம். நாம் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை கண்டு இருக்கிறோம். மோசே கண்டது போல அந்த அக்கினி ஸ்தம்பத்தை நம் முகமுகமாய் நாம் கண்டோம். அந்த புகைப்படத்தில் நம்ம இருக்கிறது அக்கினி ஸ்தம்பம். தீர்க்கதரிசி மேல் நிழலிட்ட அந்த அக்கினி ஸ்தம்பத்தை நாம் கண்ணார கண்டோம். அதை விசுவாசித்தோம். பிரதான தூதன், அதாவது வல்லமுள்ள தூதனுடைய சத்தத்தை கேட்டோம். அதே தூதன் வடிவில் இருந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் உடன்படிக்கை தூதன். பழைய காலத்தில் உடன்படிக்கை தூதன் யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை அங்கே என்ன பண்ண மோசே அங்கே சந்தித்தார். அதே கிறிஸ்துவை நம்ம முகமுகமாய் சந்திக்க போகிறோம் மத்திய ஆகாயத்திலே. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு மகத்தான தேவனா இருக்கிறார் பாத்தீங்களா? அவர் திட்டம் தோல்வி அடையவே முடியாது. தோல்வி அடையாது. The God's purpose can never be defeated. அருமையான வார்த்தை, இருதயத்தின் ஆழத்திலே பதிந்த ஒரு வார்த்தை. தேவனுடைய தீர்மானம் தோல்வி அடையாது. மோசே தோல்வியை சந்தித்தார். ஆனால் தேவனுக்குள்ளாக வைத்த தீர்மானம் தோல்வி அடைந்ததா? இல்ல. அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் 10 லட்சத்தில் ஒருவராக இருக்கும்படி தேவன் உங்களை அழைத்த அழைப்பு, நீங்கள் அழைக்கப்பட்டு உள்ள வந்திருக்கீங்க. நீங்கள் தோல்வி அடைய முடியாது. எப்படியானால் உங்களை தேவன் என்ன செய்வார்? உங்களை கைவிட மாட்டார். எப்படியானால் உங்களை அழைத்ததுக்கான காரணத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானம் உங்களுக்குள்ளாக அதை நிறைவேற்றும். அதை செயல்படுத்தி அவர் மகிழ்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன பண்ண முடியாது? சாத்தான் இந்த மணவாட்டியின் சபையிலிருந்து அவனை எடுக்க முடியாது. மோசேயுடைய கரத்தில் இருக்கிற கோலை பறிக்க முடியாதது எப்படியோ அதே போல சாத்தானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த மணவாட்டியின் சபையிலிருந்து எடுத்து போட முடியாது. தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், அருமையான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இது போல இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஒரு படிக்காம போயிருக்கலாம், இல்ல தெரியாமல் போயிருக்கலாம். அந்த காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். தீர்க்கதரிசி என்னதான் கூறுகிறார்? நீங்கள் எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அவருடைய நாமத்தை உங்களோடு கூட கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை எங்க போனாலும் கொண்டு செல்லுங்க. ஏன்னா நீங்க எங்க போனாலும் பின்னாடி என்ன பண்ணுவான்? சாத்தான பின்தொடருவான். நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க எங்க போனாலும் உங்களோடு கூட என்ன பண்ணுங்க? கொண்டு செல்லுங்கள். அந்த நாமத்தை உச்சரியுங்கள். அந்த நாமத்தை என்ன பண்ணுங்க? உரையுங்கள் என்று கூறியிருக்கிறார் தீர்க்கதரிசி. அந்த நாமத்தை பற்றி சற்று நேரம் பார்ப்போமா? ஏன்னா இது நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள். படிக்கும் போது நீங்கள் அது அருமையா இருக்கும். நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன், பாருங்க. நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. வேதாகமம் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை அவருடைய நாமத்தில் செய்யுங்கள். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. நீங்க எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை கொண்டு செய்யுங்கள். அதை அவருடைய நாமத்தை, அதாவது அதை அவருடைய நாமத்தில் செய்யுங்கள் என்று கூறுகிறது. வேதாகமம் பரலோகத்தில் உள்ள முழு குடும்பத்திற்கும் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். நான் சொல்லல, தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். இது எந்த ஒரு செய்தியிலனா கேள்விகளும் பதில்களும் என்ற செய்தி. ஒரு ஆழமான ஒரு அருமையான ஒரு செய்தி. இருதயத்தில் அது பதிந்து விடும். இங்க பாருங்கள், நான் படிக்கிறத மாத்திரம் நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்திற்கும் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள முழு குடும்பத்திற்கும் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. இது எது கூறுகிறது? வேதம் கூறுகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவருடைய நாமத்தில் நாம் ஜெபிப்போம், அவருடைய நாமத்தில் நாம் ஜீவிப்போம், அவருடைய நாமத்தில் நாம் போதிப்போம், அவருடைய நாமத்தில் நாம் மரிப்போம், அவருடைய நாமத்தில் நாம் அடக்கம் பண்ணப்படுவோம், அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவோம், அவருடைய நாமத்தில் உயிர்த்தெழுவோம், அவருடைய நாமத்தில் பரலோகம் செல்வோம். அதுதான் அவருடைய நாமம். அவருடைய மணவாட்டிக்கு திருமதி இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்டுள்ளது. அவருடைய நாமத்திற்காக புறஜாதியிலிருந்து ஒரு கூட்டம் மக்களை அதுவே வெளியே இழுக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு காரியம்! அவருடைய நாமத்தில் போதிப்போம், அவருடைய நாமத்தில் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தில் ஜெபிப்போம், அவருடைய நாமத்தில் என்ன பண்ணுவோம்? மரிப்போம், அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெறுவோம், அவருடைய நாமத்தினால் பசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தினால் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். என்றால் நாம் எப்படி இருக்கிறோம்? பூமியிலே நாம் எல்லாம் ஒரு குடும்பம். அல்லேலூயா. இந்த பூமியிலே தேவன் நமக்கு என்ன நாமத்தை பெயரிட்டிருக்கிறார்? திருமதி இயேசு கிறிஸ்து என்று பெயரிட்டு வைத்திருக்கிறார். அப்ப நம்ம யார்? ஒரே ஆவி பெற்றவர்கள், ஒரே நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானப்பட்டு ஒரே ஆவியை பெற்று ஒரே நாமத்தை தரித்திருக்கிறவர்கள். சகோதரனே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாலும், ஒரு விசேஷித்த எந்த காரியத்தை செய்தாலும் சபை விசுவாசிகளை கொண்டு அந்த காரியத்தை செய்யுங்க. அது கனமுள்ளதாயும் மகிமை உள்ளதாயும் இருக்கும். ஏனெல்லாம் நம் பூமியில் எப்படி இருக்கிறோம்? ஒரே குடும்பமா இருக்கிறோம். தீர்க்கதரிசி இது கூறியிருக்கிறார். இது மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? முழு குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்து என்று பெயரை வைத்திருக்கார். திருமதி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதுதான் என்னை பரவசப்படுத்துகிறேன். என்ன இந்த காரியத்தை நான் ஒரு நாள் ஃபுல்லா படினா கூட திருப்பி நான் படிச்சுட்டே இருப்பேன். அந்த நாமத்துல தான் நான் மரிப்பேன், அந்த நாமத்தினால தான் அடக்கம் பண்ணப்படுவேன்,
அந்த நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அந்த நாமத்தினாலதான் ராபோஷன் எடுத்திருக்கிறேன், அந்த நாமத்தினாலதான் ஒருமை பாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறேன், அந்த நாமத்திற்குள்ளாக பசுத்த ஆவியோடு கூட இணைக்கப்பட்டேன், அந்த நாமத்தினாலதான் பாவம் மன்னிப்பு, அந்த நாமத்தினாலதான் எனக்கு ரட்சிப்பு, அந்த நாமத்தினாலதான் எனக்கு மீட்பு, அந்த நாமத்தினாலதான் எல்லாமே. அல்லேலூயா. அதுதான் நீங்க கூறியது. அவருடைய நாமத்திற்காக புறஜாதிகளிலிருந்து ஒரு கூட்ட மக்களை அது வெளியே எடுக்கும். அப்படி நாம மகிமை கேட்டு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணும்? புறஜாதியிலிருந்து அது வெளியே எடுக்கும். எடுத்ததா இல்லையா? இப்ப எடுத்திருக்கிறது. அதனால ஒரு சிறு கூட்டமாக, the small congregation, சிறு கூட்டமாக நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்படி நாம மகிமை கேட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்து பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? குடும்பத்துக்கு பேரு ஒரு குடும்ப பேர் வச்சிருப்பாங்க. தலைமுறை தலைமுறையா ஒரு குடும்ப பேர் வரும். ஆமென். நமக்கு தலைமுறை தலைமுறையா ஒரு குடும்ப பேர் வந்திருக்கிறது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டாயிருக்கிறது? நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பின் வருகிற சந்ததிக்கும் அந்த முழு குடும்பமும் என்ன நாமத்தில் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு முழு குடும்பமாக. அல்லேலூயா. நம்மெல்லாம் காணக்கூடாத இணைப்பு, நம்மெல்லாம் கிறிஸ்துவின் காணக்கூடாத இணைப்பாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் எனக்கு பக்தி பரவசப்படுத்துகிறது. என்னால அழுதுவேன், என்ன சந்தோஷம் போட்டு குதிச்சு எகிரி ஓட சொன்னாலும் ஓடுவேன். என்னால அந்த ஒரு உற்சாகம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஏன்? அந்த நாமத்தினால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நாமத்தில் நீங்களும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வாக்குத்தத்தமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். அப்ப இந்த ஸ்தலத்துக்குள்ளாக வரும்போது எப்படிப்பட்ட நோயானாலும் குணமாயிடும். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துக்குள்ளாக வரும்போது எப்படிப்பட்ட நோயானாலும் குணமாயிடும், எப்படிப்பட்ட வியாதியானாலும் சுகமாயிடும். ஒரு செத்து போனவனை இந்த சபைக்குள்ள வச்சாலும் அவன் உயிரடைவான். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஆபிரகாம் சொல்லலையா? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? அவர் செயல்களில் அற்புதமான தேவன், யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? சகலமும் அவரால் கூடும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் கென்று உண்டாயிற்று. இயற்கைக்கு மேம்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மத்தியில் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கீங்க பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம். அவர் விட்டு நம்ம தூரமாய் போயிருக்கிறோம். தேவன் நம்மளை விட்டு போகல. அவர் இப்பொழுது நம்ம இங்கே தான் இருக்கிறார். நாமும் தான் நாம் என்ன பண்றோம்? அவர் விட்டு வெகு தூரமாய் போய் விடுகிறோம். சொந்த சிந்தனையின் மூலமாக, அவிசுவாசத்தின் மூலமாக, சந்தேகத்தின் மூலமாக, சொந்த முடிவுகளின் மூலமாக, சொந்த ஞானத்தின் மூலமாக, சொந்த கருத்துக்களின் மூலமாக மனுஷனுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதன்படி செய்யும் போது நம் தேவனுக்கு வெகு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இங்கே தான் இருக்கிறார். வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டவர். இப்பொழுதும் அவர் இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் மன உருக்கமானவராகவும் சாந்தம் உள்ளவராகவும் நீடிய பொறுமை உள்ளவராகவும், நீங்க கெட்டு போனோன்னு அவர் விரும்பல, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். வேதம் அப்படியாக கூறுகிறார். அப்படியான சகோதரனே, தேவன் நமக்கு கொடுத்திருக்க கிருபையாய் நம் கொடுத்திருந்த வார்த்தையும் இந்த சத்தியத்தையும் இந்த செய்தியையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் புறக்கணித்தா நம்ம எப்படி இருக்கும்? தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த செய்தியையும் இந்த சத்தியத்தையும் நாம் புறக்கணிக்கும் போது கைவிடப்பட்டால் என்ன இருக்கிறது? நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. இதை காட்டிலும் கொடிதான நியாயத்தீர்ப்பு வேறு யாருக்குமே கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க எவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்காங்க? பின்வாங்கி போயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து பின்வாங்கி போய் மறுதலிச்சு உலகம் தான் எனக்கு முக்கியம், ஆசீர்வாதம் தான் முக்கியம் சொல்லி என்ன பண்ணாங்க? போனவங்களா இருக்கிறாங்க. தேவனின் வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்யல, தேவன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போனவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையான விசுவாசம் உள்ளவனே என்ன பண்ணுவான்? ஓட்டத்தின் இறுதி வரை நம்ம நிலைத்திருப்பான். ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுவான். விசுவாசத்தில் பொறுமையோடு கூட ஓடி நீதியின் கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜெயிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த பவுல் அதை கூறியிருக்கிறார். இன்னைக்கு பொறுமையோடு கூட ஓடாம என்ன பண்ணாங்க? நிறைய பேர் விசுவாசத்தை மறுதலித்து எந்த ரத்தம் அவர்களை பரிசுத்தமாக்கினதோ வேதம் கூறுகிறது. எந்த ரத்தம் அவர்களை பரிசுத்தமாக்கினதோ அந்த ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்தார். அப்படிப்பட்டவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. 7 மடங்கு அக்கினியானது சூடாக்கப்பட்டு நியாயத்தீர்க்கப்படுவார். நியாயத்தீர்ப்புல ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. பூமியின் எவ்வளவு ஆழத்துல ஓடி போய் தப்பிச்சாலும் முடியாது. கடல் கடியில இருந்தாலும், பூமியின் ஆழத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும், ஒரு குகையை நீங்க ஒரு மலையை குகையை போல ஒரு ஓட்டை போட்டுட்டு மலைக்கு நடுவில் இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நியாயத்தீர்க்கும். கர்த்தருடைய வார்த்தையை கொன்று போடும். ஆகினால கிருபையும் இரக்கமும் சத்தியமும் தயவும் இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் விலகுகிற இந்த காலத்திலே நாம் அவருடைய இரக்கத்தை புறக்கணித்தால் விசுவாசிகளே சற்று நினைத்து பாருங்கள். அதனாலதான் திருக்கதர்சி கூறுகிறார், நீங்க எங்க போனாலும்
அந்த நாமத்தை எடுத்து செல்லுங்கள். ஏன்னா உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு சாத்தான் பின்னாடி இருக்கிறான். நாமத்தை எடுத்துட்டு போங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்று சொல்லும் போது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிருப்பான். ஏன்னா எந்த நாமம் எங்குமே கிடையாது. அந்த நாமம் இருக்குதுன்னா ஒரே ஒரு இடம், அது உங்களுக்குள்ளதான். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எந்த ஸ்தாபனத்தில் என்ன பண்ணுவாங்க? இயேசு நாமம், இயேசு நாமம் பண்ணுவாங்க. அது பரிபூர்ணமான நாமம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம், அதுதான் பரிபூர்ணமானது. இந்த பரிபூர்ணமான நாமம் எங்க இருக்கிறது? அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் உரைக்கும் போது, உச்சரிக்கும் போது சாத்தான் உங்களை விட்டு ஓடிடுவான். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டே கொடுக்குற போகணும்னு எதிர்பார்க்கல. நான் பசுதாவின் நல்லவராக இருக்கிறேன். ஏன்னா விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய போஜனம் என்னுடைய கருத்துல இல்லை, எனக்குள்ள இருந்து பேசுகிற பசுதாவின் ஒரு கருத்துல இருக்கிறது. அவர் உங்களுக்கு எவ்வளவு வாய் கொடுக்க வேண்டும் என்பது அளவு எனக்கு தெரியாது. சில பேர் தாய்க்கு தெரியும், வீட்டுல அம்மாவுக்கு தெரியும். அம்மா என்ன பண்ணுவாங்க, சமைச்சு பசங்களுக்கு எல்லாம் போடுவான். பையன் என்ன பண்ணுவான், கம்மியா சாப்பிடுவான். இந்த பையன் அதிகமா சாப்பிடுவான். இவனுக்கு இதை வச்சா பிடிக்காது, இது வச்சா பிடிக்கும். யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். அது போலதான் பசுதாவினுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு அளவுக்கு யாருக்கு தெரியும்? பசுதாவிக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தான். அவருடைய கருத்தில் இருக்கிற ஒரு கருவி நான், அவ்வளவுதான். இப்ப எனக்குள்ள இருக்கிற பசுதாவினுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில பேர் சொல்றாங்க, சகோதரனே நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு. ஆனா அந்த ரொம்ப நேரத்தையும் உட்கார்ந்து கேட்கறீங்க பாருங்க, இதுக்கு ஒரு பலன் வேணும். அல்லேலூயா. அதுதான் நல்ல காரியம், அதுதான் நல்ல விஷயம். இவ்வளவு நேரமா நீங்க பொறுமையா அமைதியா இருந்து செய்தி கேட்கறீங்க பாருங்க, அதுதான். சரீரமானது எப்படி இருக்கிறது? பலவீனமானதுதான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆமே. ஆவிக்கு ஒரு நைட் இல்ல, நீங்க இடைவிடாமல் நீங்க தேவனை ஆராதிச்சாலும் அது சோர்வடையாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சரீரம் தான் சோர்வடி. உங்களுடைய சரீரம் தான் சோர்வடி, அதாவது சோர்வடி. இப்படி ஆவியை என்ன பண்ணாது, எப்பொழுதுமே உற்சாகமா இருந்தா அது சோர்வடையாது. அதனால பசுதாவின் எந்த அளவுக்கு உங்களை ஆகாரத்தை கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும். நீங்க அம்மா பரிமாறும்போது சாப்பிட்டுட்டு நீங்க தனியா ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு புதுசா ஒரு இடத்துல போயிட்டு நீங்களே அள்ளி போட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியாத அளவு சாப்பாடு அதிகமா போட்டுருவீங்க, குழம்பு அதிகமா ஊத்திடுவீங்க. உங்களுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும், கரெக்டா அளவு கரெக்டா வச்சு கொடுத்துருவாங்க. அதே போலதான் ஆவியில உங்களை வழிநடத்துவதற்கு பசுதாவின் இருக்கிறார். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பது அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். மீதியானது எல்லாமே நான் அடுத்த ஒரு பகுதியில் நான் தொடர்ந்து பார்ப்போம். மோசே என்ன பண்றாரு, எகிப்து தேசத்தில் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பார்வோனோட சேனையானது என்ன பண்ணுது, இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 20 லட்சம் பேர். போகிற வழியில எப்படி இருக்கிறது, சிவந்த சமுத்திரம் வருகிறது. ஆனா போகிறதுக்கு வழி கிடையாது, சுத்திலும் பிளாக் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் சிவந்த சமுத்திரம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள், பின்னாடி பார்வோனுடைய சேனை. சுற்றிலும் என்ன பண்ணுது, சோதனை. சுற்றிலும் என்ன பண்ணுது, தடுப்பு. பாருங்கள், இந்த தடுப்பை உடைக்கணும்னா ஒன்று தேவை. அதுதான் மோசனுடைய கருத்தில் இருந்த ஒரு கோல், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது, எதுவுமே தடுத்து வைத்திருக்க முடியாது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் சேர்கிறதை யாராலும் சாத்தானாலும் சரி, பாதாளத்தில் உள்ள எந்த ஆவியாலும் சரி, இந்த பூமியில உங்களை பிடித்து வைத்திருக்க முடியாது. இதான் உண்மை. தீர்க்கதரிசி கூறுகிறார், டாக்டர்களை கைவிட்டு இருக்கலாம், நீ மரிச்சு போய் நீ சாக போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து நீ ஜீவிப்பாய் என்று சொல்லியிருக்குமானால் சாத்தானுடைய ஆவியை பிடித்து வைத்திருக்க முடியாது. இதான் உண்மை. தீர்க்கதரிசி அப்படியே கூறி இருக்கிறார். இப்ப காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். மீதி தொடர்ந்து எல்லாமே அடுத்த வருகிற செய்தியில் நான் பார்ப்போம். பாருங்கள், இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அக்கினி ஸ்தம்பமானது சிவந்த சமுத்திரத்தின் மேல் போய் நின்னுச்சு. தீர்க்கதரிசி அப்படியே கூறுகிறார், இந்த அக்கினி ஸ்தம்பமானது என்ன நடந்ததுன்னா, இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அக்கினி ஸ்தம்பமானது என்ன பண்ணுது, சிவந்த சமுத்திரத்தின் மேல் நின்னது. இப்ப வழியானது என்ன பண்ணுது, குறுக்குல சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இப்ப பார்வோனுடைய சேனை கிட்டி நெருங்கி வரும்போது இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அக்கினி ஸ்தம்பமானது என்ன பண்ணுது, முன்னாடி போயிட்டு இருந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ணுது, அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போன உடனே பார்வோன சேனைக்கு என்ன பண்ணுது, கண்களை குருடாக்கின. அந்த அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் எப்படி இருந்தது, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும், அந்த தேவனுடைய சொந்த ஜனங்களை கொலை செய்யும்படியாக பின்னாடி பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைக்கு அது இருளாகவும் இருந்தது. ஒரே அக்கினி ஸ்தம்பம் தான். அல்லேலூயா. செய்தி நல்ல கவனிங்க, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். ஒரே அக்கினி ஸ்தம்பம் தான் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும், அவர்களுடைய சொந்த ஜனத்துக்கு எதிராக வந்த பார்வோனுடைய சேனைக்கு இருளாகவும் காணப்பட்டது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி கூறும்போது எப்படி கூறுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைகளுக்கும் இடையே காணப்பட்டது என்று கூறுகிறார். கோ பிட்வீன் என்றால் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ணுது, காணப்பட்டார். இடையில் காணப்பட்டார், ஒரு மத்தியஸ்தராக காணப்பட்டார்.
சகோதரனே, இப்பொழுதும் மத்தியஸ்தர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைகளுக்கும் மத்தியிலே ஒரு மத்தியஸ்தராக காணப்பட்டது போல அவர் நியாய தீர்ப்புக்கும் ஜீவனுக்கும் மத்தியிலே நமக்கு ஒரு மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க, என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். என்னுடைய மரணத்துக்கும் என்னுடைய ஜீவனுக்கும் அவர் மத்தியிலே ஒரு மத்தியஸ்தராக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு அவர் உடன்படிக்கை தூதன், இன்னைக்கு அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ரெண்டுமே ஒன்றுதான், ரெண்டுமே ஒன்றுதான். அன்னைக்கு அக்கினி சம்பத்தில் இருந்த அதே தூதன் தான் இன்னைக்கும் அவர் இருக்கிறார். வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டார். அவர் நம்ம மத்தியிலே இங்க இருக்கிறார். இப்ப பாருங்கள், இந்த அக்கினி சம்பமானது என்ன செய்தது? பார்வோன் சேனைக்கும் இங்கு அவருடைய சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் இடையே காணப்படுது என்று கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியஸ்தராக இப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொந்த ரத்தத்தை கரத்தில் வைத்துக் கொண்டு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், உனக்காக என் ஜீவனை நான் கொடுத்தேன், எனக்காக வெளியேறப்பட்ட மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தை நான் உனக்கு சிந்தினேன். உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பரிகாரியாக, ஒரு மத்தியஸ்தராக, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் ஒரு பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மத்திலே இங்கே இருக்கிறார். நம்மத்திலே ஒரு மத்தியஸ்தராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாய் காணப்பட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இதுதான் உங்களால காண முடியும். சொந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு இருளாகவும், சொந்த ஜனத்துக்கு அவர் வெளிச்சமாகவும் காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வெளிச்சமாகவும், வார்த்தையை புறக்கணித்தவர்கள் அவர் இருளாகவும் இருக்கிறார். ஆனால் அவர்களை புறக்கணித்ததும் ஒரே தேவன் தான், நம்மை சேர்த்துக் கொண்டதும் ஒரே தேவன் தான். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அதே அக்கினி சம்பந்தம் பார்வோனுடைய சேனைக்கு இருளா இருந்தது, ஆனா அவர் சொந்த ஜனத்துக்கு வெளிச்சமா இருந்தது. அதே அக்கினி சம்பந்தம் ஏழாம் தூதனுடைய மேலே காணப்பட்ட அதே அக்கினி சம்பந்தம் அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை, செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களை வெளிச்சமாகவும், அந்த சத்தியத்தை புறக்கணித்தவர்கள் இருளாகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தையை, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனும், வார்த்தையை புறக்கணித்தவர்கள் நியாய தீர்ப்புமாய் இருக்கிறது. ஆனா ஒரே காரியம் தான், ஒரே அக்கினி சமம் தான். அல்லேலூயா. கர்த்தர் மகத்தான தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல அந்த அக்கினி சமமே அவர்கள் வெளிச்சமாய் இருந்தது. அதே போல நாமும் நம்முடைய வார்த்தையில் தொடர்ந்து செல்ல, நம்முடைய பாதையில் தொடர்ந்து செல்ல, அந்த பாதை பெரும்பாதை என்னப்படும், அது பரிசுத்த வழி என்னப்படும். அது தீட்டுள்ளவையில் வசுத்த வழியில் என்னப்படுவது, அதுல வருவது கிடையாது, அதுல பிரவேசிப்பதில்லை என்று கூறுகிறேன். அந்த பாதையிலே ஜீவிக்கிற நமக்கு, அந்த பாதையில தொடர்ந்து யாத்திரிகர்களாக போய்கொண்டிருக்கிற நமக்கு அவரே வெளிச்சமா இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையின் சத்தியத்தை, இந்த வழியையும் புறக்கணித்தவர்களுக்கு அவர் என்ன பண்ண, எப்படி இருக்கிறார்? அவர் இருளா இருக்கிறார். இருள் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. வெளிச்சம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? அது பசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது, அது தேவனுக்கு அடையாளமா இருக்கிறது, அது நித்திய ஜீவனுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப வெளிச்சம், அப்ப நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தால் யார் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியில் தான் நம்ம என்ன பண்றோம்? வெளிச்சத்தில் நாம் நடக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானா சாவணம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனை சபைகள் என்ன பண்ணுது? இருட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருட்டில் நடந்தா எங்க போறோம்னு கூட நமக்கு தெரியாது. நீங்க ஒரு வீட்டுல இருந்துட்டு, வீட்டுல நீங்க ஒரு 10 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு, ஒரே வீட்டுல தான் 10 வருஷமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமே எப்படி இருக்கும்? பழக்கப்பட்டு போயிருக்கும். லெஃப்ட்ல போனா கிச்சன், ரைட்ல போனா பெட்ரூம், இந்த சைடுல போனா டாய்லெட், இந்த பக்கம் போனா பெட்ரூம், எல்லாமே என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம எங்க நிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. டக்குன்னு எல்லாமே இருட்டாகி போய், கண்கள்லாம் இருட்டாகி, இருட்டுல இருந்தா என்ன பண்ணணும்? தடவின்னு போகணும். அப்போது தடவின்னு போய் ஒரு ரூம்ல போனாலும் இதுதான் கிச்சனா, இதுதான் பெட்ரூமா நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல்லா இருட்டு. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லைன்னா நம்ம எங்க போகிறோம், எதை பார்க்கிறோம், எதை செய்கிறோம், எந்த ஒரு உணர்வும் இருக்காது, எந்த ஒரு நினைவுகளும் நம்ம இருக்காது. இன்னைக்கு வார்த்தையை புறக்கணித்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. தேவனுடைய ஐக்கியத்தை புறக்கணித்த சபைகளுடைய நிலைமை அப்படிதான் இருக்கிறது. எப்படி இருக்கிறாங்க? இருட்டுல இருக்கிறாங்க. உணர முடியாது, கேட்க முடியாது, அவங்க எந்த காரியத்தை செய்கிறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. எந்த நான் போய் கொண்டிருக்கிற பாதை எந்த பாதை, அதனுடைய முடிவு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இருட்டு. இருள் எப்படி இருக்கிறது? மூடி இருக்கிறது. அதுதான் சொல்றேன், நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். நான் போய் கொண்டிருக்கிற பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார்.
அவரே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று வேதம் கூறி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே நாம் வெளிச்சத்தில் இருப்போமானால் கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கு வழியை காண்பித்து அவர் அவிவிசுவாசிக்கு இடரலா இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆனா விசுவாசிகளுக்கு அவிவிசுவாசிகளுக்கு இடரலா இருக்கிறது யாரு? அதே தேவன் தான். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அதே தேவன் தான். அதே தேவன் தான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறார்? பாதைக்கு வெளிச்சமாகவும் அவரை அவிவிசுவாசிகளுக்கு இடரலாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரே தேவன் தான். ஒரே அக்கினி ஸ்தம்பம் தன்னுடைய சொந்த ஜனங்கள் முன்னேறி செல்வதற்கு வெளிச்சமாகவும் அவர்களை தடுக்கும்படியாக, அவர்களை தொடர்ந்து வருகிற பார்வன் சேனையை தடுக்கும்படியாக அவர்களுக்கு இருளாகவும் குருடாகவும் மாற்றினது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு மகத்தான தேவனா இருக்கிறார் பாருங்கள். நாம் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறது. நாம் வெளிச்சத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.